என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்ட் ஏல 16th கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். செமஸ்டர் எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்ட் ஏல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட் த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் டு ஃபிட் த ஸ்ட்ரெயிட் லைன் y = ax + bன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த y = ax + bக்கு வந்து நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எழுத சொல்கிறாங்க. இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸை வந்து மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ஞாபகம் சொல்லி நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து y = ax + bன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த y = ax + b நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி எழுத போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். இங்கே பாருங்கள், a கொஞ்சம் கேப் விட்டு x ப்ளஸ் அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு b ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய y வந்து நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுறேன். அதாவது y = ax + bன்னு கொடுத்துருக்காங்களா? அதை நான் திருப்பி எழுதியிருக்கேன் பாருங்கள். ax + b இங்கே வந்துடுச்சு, ஈக்குவல் டு y வந்துடுச்சு. சரிங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒய் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ் ஒய் இருக்க இடத்துல நம்ம என்னென்னா சமேஷன் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் எங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது, ஒய் எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி சமேஷன் கொடுங்க, அடுத்து ஒய்க்கு முன்னாடி இங்கே என்னென்னா சமேஷன் கொடுங்க. சரிங்களா? எக்ஸுக்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி சமேஷன் கொடுத்தாச்சு. இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும்னா என் கொடுக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. புரியுதுங்களா? எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல சமேஷன் கொடுக்கணும், இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல என் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை, அதாவது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணோம்? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸால் ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்கள், ஏ அப்படியே வரும், சமேஷன் எக்ஸ் இருக்குங்களா, அந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியிருக்காது, இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிடும், எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அடுத்து ப்ளஸ் இங்கே என்ன வரும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என் பி எக்ஸ்ன்னு வருங்களா? இந்த இது வந்து என்பி ஆல்ரெடி இருக்குது. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்பி எக்ஸ்ன்னு வருங்களா? இந்த எண்ணை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும்னா சமேஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? என்பி எக்ஸ்ன்னு வரும். இந்த எண்ணை கட் பண்ணிட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி வந்து சமேஷன் கொடுக்கணும். அப்போ என்ன வரும், பி சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், சமேஷன் ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ் ஒய் வரும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுன்னு புரிஞ்சுங்களா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத திருப்பி எழுதிட்டு இது கொடுத்துருக்கிறத திருப்பி எழுதுனேன். எங்கெல்லாம் எக்ஸ் ஒய் இருக்கோ அந்த இடத்துல வந்து சமேஷன் கொடுத்தோம், கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல என் கொடுத்தோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸால் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்பி எக்ஸ்னு வரும். என் கட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு முன்னாடி வந்து சமேஷன் கொடுக்கணும். இங்கே வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சமேஷன் எக்ஸ் மைன் வரும். சரிங்களா? இதுதான் வந்ததுன்னா கொடுத்துக்கூடிய y = ax + b னுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.